எம்மா எம்மா எங்க இருக்கீங்க? சை, ஏய் இப்படி வந்த உடனே கத்துறா? ஷாம், அம்மா கிச்சன்ல வேலை இருக்குடா, பாத்துட்டு வரேன். உங்க மனசை நல்லா காயப்படுத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்க வேண்டியது. அம்மா கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஏய் இவ்வளவு கோவத்துல ஷாம் கூப்பிடுறான். டேய் இந்த வாரேன்டா. ஏண்டா வந்ததும் வராதම ட்ரெஸ்ஸோட கத்துற? இவ்வளவு கோவத்துல இருக்கா? எல்லாம் உங்களாலதான். என்னலையா? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணுனீங்களா? அந்த பவியை என்ன சொன்னீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன். என்னை காட்டி சொன்னீங்களா? இன்னைக்கு அந்த பொண்ணு ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்கா. அதுக்கு காரணம் நீங்க தானே. நான் என்னடா பண்ணேன்? அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியாட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், அதனால அது உடம்புக்கு முடியாம ஆயிருக்கும். அதுக்கெல்லாம் நானடா பொறுப்பு ஏத்துக்க முடியும்? நீங்க அப்படி சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்குறீங்களாமா? அந்த பொண்ணோட அம்மா இன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு கம்ப்ளைண்ட். யார் வீட்டுக்கும் என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என் பொண்ணு ஒரு வாரமா சாப்பிடல, அதனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு அவங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஒரு டாக்டரா எனக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருந்தேன் தெரியுமா? என்னது ஒரு வாரம் சாப்பிடலையா? டேய் அவ சாப்பிடாததுக்கு நீ என்ன என்கிட்ட வந்து கோவத்தை காமிக்க? ஏன்பா ஷாம், வந்தது வராம அம்மாவை இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அப்பா, பவிய அம்மா ஏதோ திட்டிருக்காங்கப்பா. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்குன்னு யாழினி சொன்னா. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லப்பா, ஓகேவா இருக்கா? ஏண்டி அம்மு, பையன் தான் இவ்வளவு தூரம் கேக்குறான்ல, அப்படி என்னதான் அந்த பொண்ணு சொன்னா? என்னங்க நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை நான் என்னமோ திட்டின மாதிரியே கேக்குறீங்க? ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதோ சொல்ல போய் தானே அந்த பொண்ணு இப்போ ஒரு வாரமா வேலைக்கு கூட வரல. நீ ஏதோ பேசியிருக்கா. ஆமா, எல்லாருமே என்னையே கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, நான் தான் ஏதோ பண்ணின மாதிரியே. பாருங்கம்மா, உங்க நடிப்பை யார்கிட்ட காமிக்காதுங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, நீங்க அந்த பொண்ணை என்ன சொல்லி சத்தம் போட்டீங்க, அது எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும். ஏண்டா அம்மா ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி கேள்வி கேட்கியே, அந்த அளவுக்கு அவ உனக்கு சாவி கொடுத்து அனுப்பியிருக்காளோ? இந்த பாருங்கம்மா, அவளை எதுவும் சொல்லாதுங்க. அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல. இப்ப நீங்க என்ன பேசுனீங்க எனக்கு 5 நிமிஷத்துல தெரிஞ்சாகணும். இல்ல என்ன மனுஷனா பார்க்க முடியாது. என்னங்க இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? இந்த பாரு ஷாம் ஒரு நாள் இவ்வளவு கோவப்பட்டது இல்ல. உன்கிட்டயோ என்கிட்டயோ குரலை உயர்த்தி ஒரு நாள் பேசினது இல்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரம் கோவத்துல இருக்கிறான்னா அவன் மனசு எவ்வளதோ பாதிச்சிருக்கு. அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவன்கிட்ட மறைக்காம சொல்லிரு. என்னங்க நான் அன்னைக்கு நடந்ததை சொன்னா அவன் கோவப்படுவானோ? நீ அன்னைக்கு எப்படி நடந்திருக்கிறான்னு வச்சுதான் அவன் கோவப்படுறதும் படாததும் இருக்கு. நீ அவன்கிட்ட சொல்லு. எப்ப ராசா, அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு ரூமுக்கு நான் வந்தேன்ல. சை, நீங்களாம் ஒரு அம்மாவாமா? ஒரு பொண்ணை எவ்வளவு தூரம் பேசக்கூடாது அவ்வளவு தூரம் பேசி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அவ கேரக்டரையே நாஸ்தி பண்ணிருக்கீங்க. அவ கேரக்டர் மட்டும் நாஸ்தி பண்ணலாமா, உங்க மகனே நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. சை. ஷாம், நான் வேணும்னே அப்படி பேசலடா, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன்டா. சி, நீல ஒரு பொம்பளையா? நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சு நீ பேசியிருக்க வேண்டாமா? இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்க அந்த பொண்ண. என்ன மன்னிச்சுக்கிடுங்க. நான் அன்னைக்கு அந்த ரூம்ல அப்படி பார்த்த உடனே என்ன அறியாமலேயே நான் பேசிட்டேங்க. என்ன மன்னிச்சுக்கிடுங்க. சி, போடி. நீ பண்ணதே பெரிய பாவம், சின்ன பாவம் இல்ல. இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு உனக்கு சும்மா விடாது. போய் சாம் கிட்ட மன்னிப்பு கேளு. சாம், சாரி சாம், நான் ஏதோ தெரியாம அம்மா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கப்பா. உங்க மன்னிப்பை கொண்டு குப்பையில போடுங்கம்மா. உங்க மன்னிப்பு எனக்கு தேவை கிடையாது. நீங்க யார் மனச காயப்படுத்துனீங்களோ அவங்களுக்கு தான் உங்க மன்னிப்பு தேவை. நீங்க யார காயப்படுத்துனீங்க? பவி வீட்டுல போய் பவி கிட்ட மன்னிப்பை கேட்டு திருப்பி அவளை இந்த வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டுட்டு வரணும். என்னது? பவி வீட்டுல போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? டேய், நான் அம்மாடா. இந்த பாருங்க, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கலாம், ஆனா நீங்க செஞ்சது பெரிய தப்பு. அது என்னாலேயே மன்னிக்க முடியாது. அதனால நீங்க பவிய பார்த்து பவி கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் நிலா பாப்பாவை பார்க்க அவளை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நீங்க என் முகத்துல முழிக்கணும். இல்லாட்டி என் முகத்துல முழிக்காதங்க. சரிப்பா சாம், நீ கோவப்படாத. நானும் அம்மாவும் போய் பவிய பார்த்து பேசி சாரி கேட்டுட்டு அவளை திரும்பவும் கூப்பிட்டு வரேன்ப்பா. இந்த பாருங்கம்மா, நான் உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தேன், ஆனா உங்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்கம்மா.
ஷாம் ஷாம் சாரிப்பா. நீ ஒரு நாள் அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசினதே கிடையாது. இன்னைக்கு நீ பேசுகிற அளவுக்கு நான் தான்ப்பா வச்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோப்பா. உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே அம்மா பண்ணுறேன். பாருங்க, என்னை சமாதானப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். என்னங்க அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்காமோ? நாளைக்கு நீயும் நானும் போய் அவங்க வீட்டுல போய் சாரி கேட்டு அந்த பொண்ணை திரும்பியும் வேலைக்கு கூப்பிடுவோம். என் ஆள பார்க்க போறேன், பேசி தீக்க போறேன். என்னது அந்த வார்த்தை? என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா, கனவில் வந்த ஐயோ இது தேவதை, அவள் ஒரு தேவதை, அவளது முகத்தை காணத்தான் போகிறேன். என்னம்மா என் பாட்டேனா அவ்வளவு அழகாவா இருந்துச்சு? உங்களுக்கு இவ்வளவு ஆனந்த கண்ணீர் வருது என் பாட்டை கேட்டு? ஏய் எங்கடா போறா? பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க கிளம்பிட்டேன். என்னது, ஓ என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்கியா? இல்ல அப்படியே சொன்னேன், சும்மா டங் ஸ்லிப்பா இருக்கும்பா. என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க கூப்பிட்டான். அதான் சரி சும்மா இருக்குமே கூட போயிட்டு வரலான்னு கிளம்புறேன். ஏய் கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை சரியில்லை, பார்த்து இருந்துக்கோ. பாருங்கம்மா, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களே போய் பார்த்து பண்ணி வச்சா அது அரேஞ்ச் மேரேஜ், இல்ல நானா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது லவ் மேரேஜ். உங்களுக்கு எது ஓகேவோ சொல்லுங்க. என்னடா நீயா முடிவெடுத்து ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு? அம்மா, இந்த ரெண்டுத்துல எது ஓகேவோ ஒரு நல்ல முடிவா எடுத்து சொல்லுங்க. நான் வேற ஒரு முடிவு எடுக்கணும்ல. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் கூட்டிட்டு வந்துருவேன். நீ அவன் என்னன்னா அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கிறுக்காக்கிடுவா போல இருக்குங்க. எம்மா